அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சமையல் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே வயிறு பசிக்கு காலையில் எங்கள் வீட்டெல்லாம் சோறு பொங்கி குழம்பு வச்சுருவேன் டக்குன்னு. அப்புறம் நம்ம சோறு பொங்கி குழம்பு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போனாலும் நினச்சினாலும் சாப்பிட்டுக்கலாம். கடையில் போட்டு துட்டை போட்டு வேஸ்ட்டாக போடுறத விட நம்ம வீட்டில் பொங்கி சாப்பிட்றத விட அதை விட ருசி வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பருத்திப்பால் வந்தது எங்கள் தெருக்குள்ள. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ தெரியுமா? இந்த கிளாஸில் இருக்க அளவு 10 ரூபா தான். சின்ன கப்பில் நம்ம வாங்கினோம்னா 8 ரூபா. அந்த ஸ்மால் கப்பு டீ கப் இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கினோம்னா 8 ரூபா. இந்த மாதிரி கப்பு கொண்டு போய் வாங்கிட்டு வந்தோம்னா 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இந்த பருத்திப்பால் காலையில் குடிக்கலாம். காலையில் உங்கள் ஊரில் வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, பருத்திப்பால் வந்தால் கண்டிப்பாக வாங்கி குடிங்க. இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, சரியா? இந்த ஏலக்காய் சுக்கு எல்லாமே தட்டி போட்டிருப்பாங்க. உடம்புல உள்ள அந்த இரத்த அணுக்களை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது மாரடைப்பை தடுக்கும். பருத்திப்பால் எப்போதுமே வந்தால் வாங்கி குடிங்க. எண்ணெய் பலகாரங்கள் ரொம்ப சேர்க்காதீங்க. வயசு ஆக ஆக எண்ணெய் பலகாரங்களை ரொம்ப குறைச்சிருங்க. நானே டீ வடை ரொம்ப குடிப்பேன். நான் இப்போ டீயே ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். டீ எண்ணெய் பலகாரங்கள் வடைலாம் ரொம்ப சாப்பிடுவேன் நான்லாம். இப்போ எனக்கு அந்த எண்ணெய் ஐட்டங்கள் ஒத்துக்கிட மாட்டேங்குது. இந்த மாதிரி பருத்திப்பால், அந்த வேர்க்கடலை, கொஞ்சம் சத்துள்ள ஆகாரம் எதுனாலுமே நம்ம உடம்புக்கு எப்போதுமே நல்லது, சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பருத்திப்பால் உங்கள் தெருக்களில் எங்கே வந்தாலுமே பார்த்தாலும் வாங்கி குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.